புரியாது, ஒரு நாள் கண்டிப்பா புரியும். வாடா இருக்க ஒரு மாதிரி என்னாச்சு? எனக்கும் என் ஆளுக்கும் ஒரு சின்ன சண்டை. ஆளு கூட ஒருத்தன் சுத்துவான் தெரியுமா, அண்ணன் அண்ணன் சொல்லுவான். அவனாலதான் இப்ப பிரச்சனை. இல்லடா எல்லாரும் லைனா உக்காந்துருக்கோம், இடம் நிறைய இருக்கு. ஒரு போயிட்டு இப்படி ஆள் பக்கத்துல அப்படி அப்படி உரசிக்கிட்டு உக்காந்துருக்காரு. கேட்டா அண்ணன், அதை நாங்க நம்பணுமா? சொல்றேன், அவன் தப்பான பார்வையில தான் உன்னை பாக்குறா, தப்பான இதுல தான் பழகிறான் அப்படின்ற. இல்ல அவர் ரொம்ப நல்லவர், நீ தான் தப்பா பாக்குற, தப்பா பேசுற அப்படின்னு என்னையே சொல்றாரு. அவனுக்குமே அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறான். அவங்கள்ட்ட கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, உரசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அவன் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அப்புறம் ஏன் தங்கச்சின்ற பேர்ல என் ஆள்கிட்ட மட்டும் இப்படி பண்றான்? இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? நல்லா பழகிடுவானுங்க. இப்போ இவளுக்கும் இவனுக்கும் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கேன், பின்னாடி போய் சொல்றது அவ அப்படிதான், எனக்கு நல்லாவே தெரியும், பழகும் போதே என்கிட்ட அப்படிதான் பழகுவா அப்படின்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் தேவையா? சரி நீ எப்படி? அவனை மாதிரி தான் நீயும். என்னடா என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? எல்லாரையும் மாமா போமா தாண்டா கூப்பிடுவேன். பேச்சுல என்ன இருக்கோ அதான்டா எண்ணங்கள்ல இருக்கும், எண்ணங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் செயல்ல இருக்கும். என்ன போய் இப்படி நினைச்சிட்டேடா?